Daily Bible School. Praise the Lord. Jesus loves all Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், நீங்க தொடர்ந்து அழகாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்றீங்க? வேத புத்தகத்தை எடுத்து அழகா ஆண்டி கூட சேர்ந்து படிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய புஸ்தகம் லூக்கா புஸ்தகத்தை நீங்க படிக்கிறீங்க. அநேக வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் தரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்போ கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்க. எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை குப்பி கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. லூக்கா புஸ்தகத்தை படிக்கும் பொழுது விசேஷித்த வெளிப்பாடுகள் பிள்ளைகளுக்குள்ளே வரும்படி கிருபை பாராட்டுங்க அப்பா. நற்செய்தி அறிவிக்கிற கேப்ரியல் தேவசேனை புறப்பட்டு போகட்டும். டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் தாமே விசேஷ வெளிப்பாடுகளை கட்டெடுங்கப்பா. வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானம் உண்டாகட்டும்பா. தகப்பனே, கல்விமானி நாவை தருவேன் என்றவரே, சாலமோனின் ஞானத்தை தருவேன் என்றவரே, பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கட்டளிடுவீராக. கல்விமானி நாவை கட்டளிடுவீராக. உங்க கரத்திலே கொடுக்கிறோம். தானியலை போல 10 மடங்கு ஞானத்தை பெற்று உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது நாம் கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய் உயர்த்தி துதிப்போம். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவனான். உந்தையாளத்தின் உதாரணமாம் நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, எழுதீரே. போதுமானவரே, என் தேவையிலும் நீர் அதிகமானவரே. என் கையேந்த விடற, என்னை தலைகுனியவும் விடற, என்னை கையேந்த விடற, என்னை தலைகுனியவும் விடற. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விட்டதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு விட்டதில்லை. நன்றி ஆண்டவரே. Glory. Oh, praise God. சிறுவரை புழுது எடுத்து 30 உயர்த்துகிறவரே ஆராதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனான். உன் கிருபைக்கு உதாரணமாம் நீ என் வாழ்வை மாற்றி விட்டீரே. எழுதீரே. போதுமானவரே, தேவையிலோ அதிகமானவரே, எழுதீரே. போதுமானவரே, தேவையிலோ அதிகமானவரே, என் கையேந்த வீரர, என்னை கலைகுனியவும் வீரர, என்னை கையேந்த வீரர, என்னை கலைகுனியவும் வீரர. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீ விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, எவரை நீங்கள் இருக்க பயனே இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று
அகஸ்வராயினால் கட்டளை பிறந்தது. 2ஆம் வசனம், சிரியா நாட்டிலே சிரினேயு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. 3ஆம் வசனம், அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். 4ஆம் வசனம், அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி 5ஆம் வசனம், கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். 6ஆம் வசனம், அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. 7ஆம் வசனம், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். 8ஆம் வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 9ஆம் வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 12ஆம் வசனம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். 13ஆம் வசனம், அக்கூஷ்ணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி 14ஆம் வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். 15ஆம் வசனம், தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி 16ஆம் வசனம், தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 17ஆம் வசனம், கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 18ஆம் வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 19ஆம் வசனம், மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். 20ஆம் வசனம், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். 21ஆம் வசனம், பிள்ளைக்கு விருத்தாசேனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். 22ஆம் வசனம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பொழுது 23ஆம் வசனம், முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும். 24ஆம் வசனம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். 25ஆம் வசனம், அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 26ஆம் வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது.
27ஆம் வசனம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் 28ஆம் வசனம், அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து 29ஆம் வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். 30ஆம் வசனம், புற ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். 31ஆம் வசனம், தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. 32ஆம் வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். 33ஆம் வசனம், அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 34ஆம் வசனம், பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 35ஆம் வசனம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். 6ஆம் வசனம், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அநேக வயது சென்றவளுமாயிருந்தாள். 37ஆம் வசனம், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 38ஆம் வசனம், அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். 39ஆம் வசனம், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பி போனார்கள். 40ஆம் வசனம், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. 41ஆம் வசனம், அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையிலே எருசலேமுக்கு போவார்கள். 42ஆம் வசனம், அவருக்கு 12 வயதான பொழுது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் 43ஆம் வசனம், பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 44ஆம் வசனம், அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். 45ஆம் வசனம், காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 46ஆம் வசனம், 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 47ஆம் வசனம், அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். 48ஆம் வசனம், தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். 49ஆம் வசனம், அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். 50ஆம் வசனம், தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. 51ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நசரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளையெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். 52ஆம் வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் கூட லூக்கா 2ஆம் அதிகாரம்
ஆன்ட்டி கூட சேர்ந்து நீங்களும் படிச்சிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சில்ட்ரன்ஸ். ஏசப்பா பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அவங்க நசரத்தூரில் வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு 51ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. ஏசப்பா தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பொழுது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு 52ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? ஏசப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பொழுது இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தாராம். சில்ட்ரன்ஸ், அப்போ நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க இல்லையா? அப்போ நீங்களும் எப்படி இருக்கணும்? ஏசப்பாவே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தாருன்னா நானும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் ஏசப்பா மாதிரி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைவீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு டேஷ் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆ கலிலேயாவிலே, ஆ எகிப்து, இ தாவீதின். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பை.